செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 செப்டம்பர் 11 இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போரில் பிரிட்டிஷ் படை வெற்றி பெற்று டெல்லியை கைப்பற்றியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மராத்திய பேரரசு இந்தியாவில் ஒரு பலம் மிக்க இராணுவ மற்றும் அரசியல் சக்தியாக விளங்கியது. பல குறுநில பகுதிகளாக பிரிந்திருந்தாலும் அவை ஒன்றிணைந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சவாலாக இருந்தன. மராத்தியர் சாம்ராஜ்யம் இந்தியாவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தது. ஆனால் 1761 நடந்த 3ஆம் பானிபட் போருக்கு பின்னர் மராத்திய பேரரசு பலவீனமடைந்தது. மராத்திய கூட்டமைப்பில் பேஷ்வா, ஹோல்கர், சிந்தியா, பன்சே, பீன்ஸ்லே, புஸ்லே போன்ற தலைவர்கள் இடையே போட்டிகளும் சண்டைகளும் ஏற்பட்டன. 1790களில் இருந்த சிந்தியா வம்சம் வட இந்தியாவில், குறிப்பாக டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தியது. அந்த காலகட்டத்தில் முகலாய பேரரசு மிகவும் பலவீனமடைந்திருந்தது. முகலாய பேரரசர் 2ஆம் ஆலம் ஷா டெல்லியில் இருந்தாலும் அங்கு சிந்தியாவின் ஆதிக்கமே நிலவி வந்தது. அந்த சமயத்தில் மராத்தியர்களை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மராத்திய பேரரசின் நிலவிய உள்நாட்டு பூசல்களையும் அதிகார போட்டியையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டது. இதன் ஒரு பகுதியாக சிந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த டெல்லியையும் முகலாய பேரரசர் 2ஆம் ஆலம் ஷாவை தங்களது பக்கம் கொண்டு வர அப்போதைய கவர்னர் ஜெனரலான லார்ட் வெல்லஸ்லி திட்டமிட்டார். 1803ஆம் ஆண்டு பிரிட்டிஷார் மராத்திய படைகளுக்கு எதிராக போரை அறிவித்தனர். குறிப்பாக சிந்தியாவின் பகுதிகளை கைப்பற்றுவதிலும் பேஷ்வாவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதிலும் அவர்கள் கவனம் செலுத்தினர். இந்த போரில் ஜெனரல் லேக் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் டெல்லி நோக்கி முன்னேறின. லேக் திறம்பட வியூகம் வகுத்து 1803ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் நாளன்று அதிகாலையில் டெல்லியில் சிந்தியா படைகள் மீது தாக்குதல் நடத்தினார். சுமார் 20,000 வீரர்களும் 50க்கும் அதிகமான பெரிய பீரங்கிகளும் கொண்ட சிந்தியா படை மீது சுமார் 10,000 வீரர்கள் கொண்ட பிரிட்டிஷ் படை கடும் தாக்குதல் நடத்தியது. பிரிட்டிஷ் படையினரின் திட்டமிட்ட தாக்குதலையும் முன்னேற்றத்தையும் தடுக்க முடியாமல் சிந்தியா படைகள் பின்வாங்கின. டெல்லி பிரிட்டிஷ் படையினர் வசம் வந்தது. பேரரசர் 2ஆம் ஆலம் ஷாவை பேரளவுக்கு மன்னராக்கிவிட்டு முழு அதிகாரத்தையும் பிரிட்டிஷார் எடுத்துக்கொண்டனர். இது முகலாய பேரரசின் முடிவுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது. இந்த போர் இந்தியாவின் அரசியல் சமநிலையை மாற்றி அமைத்தது. டெல்லி பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் வந்ததால் வட இந்தியாவில் அவர்கள் வலுவான தளம் பெற்றனர். சிந்தியாவின் செல்வாக்கு குறைந்தது. மராத்தியர் கூட்டமைப்பு மேலும் பலவீனமடைந்தது. எனவே 1803 டெல்லி போர் என்பது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வட இந்தியாவில் அரசியல், இராணுவ மற்றும் சட்டப்பூர்வ அதிகாரங்களை பெற்றுத்தந்த போராக வரலாற்றில் இடம்பெற்றது.